நம்மளை நாம் உயர்த்திக்கணும்னா நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. நம்மளை நாம் இழிவுபடுத்திக்கணும், தாழ்த்திக்கணும்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடணும். அசைவம் வந்து மாமிசம், மீன், முட்டையெல்லாம் வந்து சாப்பிடுவதன் மூலம் உங்கள் நிலை தாழ்ந்து போய்விடும். உங்களை நீங்கள் உயர்த்திக்கணும்னா நீங்கள் வந்து மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து ஏன் வந்து சிலர் வந்து வெஜிடேரியன் மேலே ரொம்ப மோகம் வருது அப்படின்னா, அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு எப்படின்னா, இப்போ வந்து இயல்பாகவே நம்மளை வந்து உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மிகச்சரியான ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு கோடீஸ்வரர் இருக்கார், பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் இருக்கார். இவங்க ரெண்டுத்தில் யார் உயர்ந்தவர், பெரியவர் அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம் கோடீஸ்வரர் தான் உயர்ந்தவர்னு. ஆனால் அந்த கோடீஸ்வரரையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நிறைய பணம் வச்சுருக்காருல, அந்த கோடீஸ்வரரையும் இந்த நடுத்தர வாழ்க்கை வாழ்கிறார் பாருங்க, அவர் வந்து இந்த கோடீஸ்வரரையே ஜெயிக்கிறதுக்கு, அவரை விட இவர் பெரிய ஆளாகிறதுக்கு ஒரு வழி என்னென்னா உணவு கட்டுப்பாடு. அதாவது நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் இருந்தாக்கா அந்த கோடீஸ்வரர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாருன்னு வைங்க, அப்போது அந்த கோடீஸ்வரரை விட நான்வெஜ் சாப்பிடாத இந்த நடுத்தர வர்க்கத்தினர் உயர்ந்து விடுவார். அதனால் வந்து பணத்தின் மூலமாக தான் உயர்வு தீர்மானிக்கப்படுகிறது அப்படிலாம் கிடையாது. பண்பின் மூலமாக தான் உயர்வு என்பது தீர்மானிக்கப்படுகிறது. பண்புங்கிறது வந்து ஒருத்தர் அவருடைய உணவு தான் ஒருத்தருடைய உயர்வை வந்து தீர்மானிக்குது. அந்த மாதிரி இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற யாராக இருந்தாலும், எவ்வளோ தான் கோடியாக பணம் இருந்தாலும், நான்வெஜ் சாப்பிடாத ஒருவரை விட அவர்கள் அனைவருமே கீழானவர்கள் தான் என்பது வந்து சும்மா வெறும் வார்த்தை கிடையாது, இதுதான் உண்மையும் கூட. அந்த உணர்வு ரீதியாகவே அவர்களுக்கு அந்த இப்போ நான்வெஜ் சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், ஒரு இழிவு மனப்பான்மை வரும். நான்வெஜ் சாப்பிடலையா அவங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். அப்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். என்னடா நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருந்தோம், இப்போ நான்வெஜ் சாப்பிட்றோம், அப்போ ஏற்கனவே வந்து அப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கிட்டோமே அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பாக வரும். அதை வந்து நான்வெஜ் சாப்பிட்றத நிறுத்திட்டு நீங்கள் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிட பழகிக்கிட்டு அப்புறமா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா உணர்வீங்க. நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுனால இப்போ ஒருத்தர் நான்வெஜ்ஜே சாப்பிடல, வெஜிடேரியன் சைவ உணவு தான் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போது திடீர்னால அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாரு அப்படின்னா அவருக்கு கூச்சமாக இருக்கும். ஏன்னா அது நாள் வரைக்கும் அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அவருக்கு ஒரு பெருமை அவருக்கு இருந்திருக்கு. ஒரு பெருமையோடு தான் அவர் வாழ்கிறார். நான் வந்து வெஜிடேரியன் நான் சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை இருக்குது. அந்த பெருமையை சுமந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் திடீர்னால் அவர் என்ன பண்ணுறாரு, வெஜிடேரியனை விட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாரு, அசைவ உணவை சாப்பிடுகிறார். அப்படி சாப்பிடும்போது அவர் உடனே வந்து இயல்பாலாம் சாப்பிட முடியாது. அவருக்கு முதல்ல கூச்சம் இருக்கும், அசிங்கமாக இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ நாள் வெஜிடேரியனில் இருந்தோம், இப்போ திரும்பவும் எல்லார் மாதிரியும் மற்றவங்க மாதிரி நாமளும் அசைவ உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு கூச்சம், ஒரு பெருமையை நம்ம இழந்துட்டோம். இது வரைக்கும் இருந்த ஒரு பெருமையை நம்ம இழந்துட்டோம், ஒரு கட்டுப்பாட்டை நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கூச்சமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அப்புறமா தொடர்ந்து அவர் அசைவம் சாப்பிடும்போது அந்த அசிங்கத்துக்கும் அந்த சிறுமைத்தனத்துக்கும் அவர் பழகிடுவார். அந்த அசிங்கத்துக்கும் அவருடைய நிலை தாழ்ந்து போன அந்த நிலைமைக்கும் அந்த அசிங்கத்துக்கும் அவருடைய சிறுமைத்தன மாமிசம் சாப்பிட்டதால் அவர் இறங்கி போன அவருடைய நிலைக்கும் அவர் பழகி விடுவார். அவ்வளோதானே ஒழிய நீங்கள் அதை உணரலாம். ஒரு வெஜிடேரியனாக இருந்து நீங்கள் மாமிசம் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் மாமிசம் சாப்பிடுவது தாழ்வு நிலையை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஏன்னா பெரும்பாலான மக்கள் மாமிசம் சாப்பிட்றாங்க, அவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தான் நான்வெஜ் சாப்பிடாத வெஜிடேரியன், அதாவது சைவ உணவு மட்டுமே சாப்பிடுகிற ஒருவர் பெரும்பாலான மக்கள் அசைவ உணவு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி பெரும்பாலான மக்களால் செய்ய முடியாத ஒரு விஷயம், சைவத்துக்கு மாறுறது ரொம்ப கஷ்டம், அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா அசைவ உணவு சாப்பிட்றவங்க பெரும்பாலானவர்கள். அப்படி பெரும்பாலானவர்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தான் இந்த சைவ உணவு மட்டுமே சாப்பிடுகிறவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் வந்து என்னால் கவிச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னாலாம் நான் மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிற அந்த சூழ்நிலை இங்கே நிலவும் போது அது அந்த அளவுக்கு அவர்களை பலவீனப்படுத்தும் பொழுது, இப்போ மாமிசம் சாப்பிடுவது வந்து பலவீனம், அது ஒரு பலவீனம். நீங்கள் அது வந்து மன உறுதியெல்லாம் கிடையாது, அதுக்கு மன உறுதி தேவையில்லை. நீங்கள் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மன உறுதி தேவை. மன உறுதி தேவை என்பது மாமிசம் சாப்பிடாமல் இருப்பதற்கு தான் தேவையே தவிர, மாமிசம் சாப்பிடுவது என்பது பலவீனம். உங்களுக்கு ஒரு பலவீனம், உங்களை வந்து ஒன்று அடிமைப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வந்து ஒருத்தர் ஒன்று பலவீனப்படுத்துது அப்படின்னா உங்களுக்கே அசிங்கமாக இருக்கும்.
இந்த இந்த உணவுக்கு நாம் அடிமையாக இருக்கோம் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு அசிங்கத்தை தான் தரும், சிறுமையாக தான் நீங்கள் உணர்வீங்க. அதனால் நீங்கள் உங்களை உயர்த்திக்கணும் அப்படின்னா அசைவ உணவு நீங்கள் உங்களை தாழ்த்திக்கணுன்னா அசைவ உணவு சாப்பிடுங்க. உங்களை உயர்த்திக்கணுன்னாக்கா கண்டிப்பாக அந்த அசைவ உணவை விட்டுருங்க. அப்போ நீங்கள் இயல்பாகவே உயர்ந்து விடுவீர்கள். அப்போது இப்போ பிராமணர்கள்லாம் ஏன் அவர்கள் மாமிசம் சாப்பிடுவதில்லை? இப்போ பிராமணர்கள் அனைவரும் மாமிசம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களை நாம் ஏன் உயர்ந்த சாதின்னு சொல்ல போகிறோம்? உயர்ந்த சாதின்னு அவங்களும் நம்புகிறாங்க, நம்மளையும் சாதி நம்பிக்கை உள்ளவங்களும் நம்புகிறாங்க. அவங்களாம் உயர்ந்த சாதி. என்ன காரணம்? அவங்க மாமிசம் சாப்பிட்றதில்ல. நம்மளை மாதிரியே நம்ம மக்கள் மாதிரியே அவங்களும் மாமிசம் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் ஞாயிற்றுக்கிழமையான கறி கடையில் 2 கிலோ கறி கொடுங்கன்னு அந்த கசாப்பு கடை முன்னாடி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிராமணர்களை உயர்ந்த சாதின்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ இவரும் நம்மளை மாதிரி தான் இவரும் கறி கடைக்கு நிற்கிறாரு, பாய் 2 கிலோ கறி கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காரு. அப்போ இவரை எப்படி நம்ம உயர்ந்த சாதின்னு சொல்லுவோம்? அப்போ அதே மாதிரி பிராமணர்களுக்கும் அந்த மாதிரி கறி கடைக்கு திடீர்னால மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கே கூச்சமாக இருக்குது. என்னடா மற்றவங்க லெவலுக்கு நம்ம இறங்கிட்டோமே அப்படின்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அது உங்களுடைய நிலையை உயர்த்தும். பிராமணர்கள் ஏன் மாமிசம் சாப்பிடுவதில்லைன்னா பிறரிடமிருந்து தங்களை வேறுபடுத்துவதற்காக தான். வேறுபடுத்துவதற்கு இது ஒரு வழி, இது ஒரு அறிவியல் பூர்வமான வழியின் மூலம் பிறரிடமிருந்து தாங்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான். சும்மா வாயால் சொன்னால் போதும். வாயால் சொல்கிறதுனால யாரும் உயர்ந்துட மாட்டாங்க. அதுக்குன்னு சில செயல்கள். உணவில் நீ அவங்க அசைவம் சாப்பிட்றதில்ல பிராமணர்கள். அதன் மூலமே அவர்கள் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள், நம்பப்படுகிறார்கள். இப்போ பிராமணர்களும் மாமிசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்கள யாரும் நம்ம உயர்ந்தவர்னு சொல்ல போகிறதில்ல. பிராமணர்களும் நம்மளை மாதிரியே வாழ்கிறாங்க, நம்மளை மாதிரியே சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்றாங்க, கறி கடைக்கு நிற்கிறாங்க, 2 கிலோ கறி கொடுன்னு கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். நம்மளை மாதிரியே பாருக்கு உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்கள நம்ம எப்படி உயர்ந்தவர்கள் எப்படி சொல்லுவோம்? நீ எப்படிடா உயர்ந்த சாதி அப்படின்னு நம்ம கேட்போமா மாட்டோமா? அப்போ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்ன நம்ப வைப்பதற்காக அவர்கள் இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அதன் மூலமாக மக்களை ஏமாத்துறாங்க. உயர்ந்தவர்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. அதாவது ஒரு அறிவியல் பூர்வமாக மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் மாமிசம் சாப்பிடாமல் மாமிசம் சாப்பிடாத போதே அவங்க உயர்ந்துட்டாங்க. ஏன்னா மக்களை ஏமாத்துகிற பிராமணர்கள் மட்டும்தான் கெட்டவங்க, மற்ற ஜாதியினர் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா அதாவது சாதி மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் கெட்டவங்க தான். அந்த வகையில் பிராமணர்கள் கெட்டவங்கன்னா சாதி மீது நம்பிக்கை உள்ள பிற சாதியினரும் கெட்டவர்கள் தான். அப்படி இருக்கும்போது கெட்டவர்களுக்குள்ளே யார் உயர்ந்த சாதி? கெட்டவர்களாக இருக்கிற அனைத்து சாதியினர்களுக்குள் யார் உயர்ந்த சாதி அப்படின்னு பார்க்கும்போது பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த மாமிசம் சாப்பிடாமல் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்கிறார், பிறரிடமிருந்து வேறுபடுத்துகிறார்கள். நீங்கள் நானும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் மாமிசம் சாப்பிடலனாலே எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிடவே முடியாது. நீங்கள் சைவம்னா உங்கள் நண்பர்களோடு சகஜமாக பழக முடியாது. ஏன்னா உங்கள் நண்பர்களில் அசைவம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அப்படி ஆக மொத்தத்தில் நீங்கள் சைவத்தை கடைபிடிச்சிங்கன்னா பிறரிடமிருந்து எளிதாக தனிமைப்படுத்தப்பட்டு நீங்களே தனியாக போயிடுவீங்க. அப்படி தான் பிராமணர்கள் தனியாக போயிட்டாங்க. அவங்களுக்கு தனிமை தேவை. இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு உயர்ந்த இடம் தேவை, பிறரை விட உயர்ந்த இடத்துக்கு போகணும். அப்புறம் தனிமையும் தேவை, ஒரு இடைவெளி தேவை. நீங்களும் நானும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த இடைவெளி தேவை. அதுக்காக தான் அப்புறம் அவங்களுக்கு இன்னொன்று வெள்ளை நிறம். அந்த வெள்ளை நிறம், இந்த மூணும் சேர்ந்து அந்த மூணையும் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே பிழப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. விவசாயம் கூட பார்க்காம, விவசாயத்தையே நம்பியிருந்த காலகட்டங்களை கூட விவசாயமே பார்க்காம வாழக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் அவங்ககிட்ட இருந்தது. அப்போ மாமிசம் சாப்பிடலைன்னா நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அதாவது அசைவம் சாப்பிட்றவங்க தாழ்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ சைனாக்காரங்களை பார்த்து நம்ம அசிங்கப்படுவோமா மாட்டோமா? தவளையெல்லாம் திங்கிறாங்க, அதுவும் மாமிசம் தானே. தவளையை திங்கிறாங்க, பூரானை திங்கிறாங்க, பச்சை பூரானை எல்லாம் அப்படி உயிரோடு இருக்கிற பூரானை எல்லாம் திங்கிறாங்க, பாம்பெல்லாம் கடித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அது ஒரு மாமிசம் தானே. அப்போ அவங்க பக்கத்தில் போயிட்டு நீங்கள் உங்களால் உட்கார முடியுமா? இல்லை அவங்களில் ஒரு பொண்ணை தான் காதலிக்க முடியுமா? இல்லை அவங்களில் இருக்கிற ஒரு பையனை தான் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணோ அல்லது ஒரு அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணோ காதலிக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய உணவு பழக்கம் மோசமாக இருக்குது. அவன் பாம்பை திங்கிறான், தவளையை திங்கிறான், பூரானை திங்கிறான், பச்சையாக வேற திங்கிறான், உயிரோடு இருக்கும்போதே தின்னுட்டுருக்கான். அப்படிப்பட்டவனை எப்படி ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொண்ணு காதலிப்பாக கல்யாணம் பண்ணுவான்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போது மாமிசம் சாப்பிட்றவங்க அசிங்கமானவங்கிறது தெரியுதா இல்லையா? மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் அசிங்கமானவர்கள், அவர்கள் உறவு முறைக்கு ஏற்றவர்கள் அல்ல அப்படிங்கிறது தெரியுதா? அவங்களுக்குள்ளே வேணால் அவங்க காதலிச்சுப்பாங்க,
கல்யாணம் பண்ணிப்பாங்க. சைனாக்காரங்க வந்து சைனாக்காரங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ பாம்பு, தவளை, பல்லி, பூரா இதெல்லாம் வந்து பச்சையாகவும் உயிரோடையும் சாப்பிடுகிறவர்கள் இந்த சீனக்காரங்க. அப்படின்னா அவர்களை வந்து இப்போ இந்தியாக்காரங்க திருமணம் பண்ணிப்பாங்களா? இந்தியாவில் உள்ள அவங்க அழகாக தான் இருப்பாங்க. சீனக்காரங்க பார்க்குறதுக்கு அழகாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பழக்க வழக்கம் அவர்களை யாராவது திருமணம் பண்ணிப்பாங்களா? அப்படின்னா பண்ணால் அதாவது மற்ற நாட்டுக்காரங்க திருமணம் பண்ணி அவங்க நாட்டுக்காரங்க திருமணம் பண்ணிப்பாங்க. மற்ற நாட்டுக்காரங்க திருமணம் பண்ணுவாங்களா? அப்போது உணவு முறையை விட்டுட்டு வா, அப்போ தான் அப்படின்னா கூட நீ வேண்டாம்ப்பா, நீ பாம்பையும் திம்ப, பச்சையாக உயிரோடு இருக்கிற பாம்பை தின்னுட்டுருப்ப, பூரானை தின்னுட்டுருப்ப, பல்லியை பார்த்தா விடமாண்ட, தவளையை பார்த்தா விடமாண்ட, இதெல்லாம் பச்சையாக வேறு சாப்பிட்டுட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது எப்படி அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? மாமிசம் சாப்பிட்றதும் மாமிசத்துலேயும் இது ஒரு கேவலமான மாமிசம்னாலே அது கேவலமானது தான், அது ஒரு இழிவானது தான். அதுலேயும் இழிவானது எதுனா அந்த தவளை, பூரான், பல்லி, ஓணம், பாம்பு இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுங்கிறது மாமிசம் உண்ணுகிறவர்களையும் இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு, கீழான இழிவான நிலைமைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் மாமிசம் சாப்பிடுகிறவர் என்றைக்குமே வந்து இப்போ வந்து ஒரு மாமிசம் சாப்பிடுகிறவர் வந்து ஒரு வெஜிடேரியன் அதாவது சைவ உணவை பின்பற்றுகிறவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒன்று சம்மதம் தெரிவிச்சிருவார். அதுக்கு அசிங்கப்படுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் ஒரு சைவ உணவை பின்பற்றுகிற ஒருவர், அவங்க ஆணாக இருந்தால் இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவங்க வந்து மாமிசம் சாப்பிடுகிற ஒருவரை திருமணம் செய்வதற்கு முன் வர மாட்டாங்க. அது அசிங்கமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க மாமிசம் சாப்பிட்றாங்க. ஏன்னா மாமிசம் என்பது இயற்கையாகவே அது அசிங்கம் தான். அது சும்மா வெறும் ஒருத்தரை தீண்டத்தகாதவரோ அல்லது வந்து தாழ்த்துவதற்காகவோ அது பயன்படுத்தப்படுவதில்லை. அதனால் ஒருத்தரை வந்து தாழ்த்தணும், மாமிசம் சாப்பிட்றது அது ஒரு வெறும் கருத்து தான். மாமிசம் சாப்பிட்றது ஒருவரை தாழ்வான நிலைக்கு கொண்டு போகாது அப்படின்னு நம்ம நம்புகிறோம்ல, அதெல்லாம் பொய் கிடையாது. அதெல்லாம் உண்மை கிடையாது. மாமிசம் சாப்பிட்டா நீங்கள் தாழ்ந்து தான் போவீங்க. மாமிசம் சாப்பிட்டா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தாழ்ந்து தான் போவார்கள். அதனால் மாமிசம் சாப்பிடாதவங்க உயர்ந்து தான் போவார்கள். அதனால தான் வந்து இப்போ வந்து நீங்கள் வெஜிடேரியன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு மாமிசம் சாப்பிடுகிற ஒருவரை திருமணம் செய்வதற்கு ரொம்ப யோசிப்பாங்க. அது இயல்பாகவே உள்ளார்ந்து ஒரு மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறத உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கிறாங்கல்ல, அது ஒரு அசிங்கமாக பார்க்குறாங்க. ஐயோ, அப்படிப்பட்டவங்க எப்படி ஒரு வெஜிடேரியனை கல்யாணம் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. ஏன்னா முத்தம்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும், அப்படி இப்படின்னு அந்த வாசனை அடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள். அது வந்து இயல்பாகவே அது ஒரு கருத்து ரீதியாக கிடையாது, அது அசிங்கம் தான். மாமிசம் என்பது அசிங்கம் தான். மாமிசம் என்பது அசிங்கம் இல்லை என்றால் உங்களால் வந்து நீங்கள் ஒரு தவளை, பாம்பு, பல்லி, பூரானெல்லாம் சாப்பிடுகிற ஜப்பான்காரங்களை உங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது தானே. ஏன்னா அவங்க உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு தவளையை பிடிச்சி சாப்பிட்டுட்ருப்பாங்க, பூரானை பிடிச்சி உயிரோடு இருக்கிற பூரானை பிடிச்சி சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் உங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நீங்கள் அவர்கிட்டே நெருங்க மாட்டீங்க. அப்படி இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, உங்கள் ஊர் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சைனாவில் வந்து ஒருத்தர் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாரு. அவர் பெரிய கோடீஸ்வரர், உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை. ஆனால் அவரோட சாப்பாடு எதுவாக இருக்குது அப்படின்னா பூரான், உயிரோடு இருக்கிற பூரான், உயிரோடு இருக்கிற பாம்பு, இதெல்லாம் உயிரோடு கடித்து சாப்பிட்டுட்ருக்காரு. அவரை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா அது வந்து ஒரு அருவருப்பானது. மாமிசம் என்பது ஒரு அருவருப்பானது. அதுலேயும் வந்து அந்த தவளை, பூரான் இருக்கு பாருங்க, அது மேலும் மேலும் அருவருப்பானது. உங்கள் நிலையை ரொம்ப இழிவுபடுத்தி கொண்டு போகிறது. அது ரொம்ப இழிவான நிலை. மனுஷங்க தன்னைத்தானே இழிவுபடுத்திக்கிற ஒரு வாழ்க்கை முறை தான். அதனால் சைவம் வந்து உங்கள் நிலையை உயர்த்தும். நீங்கள் 10 பேர் இருக்கீங்க, 10 பேரில் ஒருத்தர் மட்டும் சைவம்னா மற்றவங்க எல்லாருமே வந்து அசைவம் அப்படின்னா இதில் யார் உயர்ந்தவர் அப்படின்னா இந்த சைவ உணவு சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்க தான் உயர்ந்தவர்கள். மாமிசம் சாப்பிட்றவங்க கீழானவர்கள். அதனால் நீ உன்னை உயர்த்திக்கணும்னா நீ வந்து கஷ்டப்பட்டு போராடி நிறைய பணம் சம்பாதிச்சு எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் நீ அசைவம் சாப்பிடுகிற ஒருவராக இருந்தால் நீ கண்டிப்பாக சைவம் சாப்பிடுகிற ஒரு ஏழையை விட நீ கீழான ஒரு ஆள் தான். ஒருத்தர் சைவம், அவர் வந்து அசைவமே சாப்பிட மாட்டார், ஆனால் ஏழை. ஆனால் இன்னொருத்தர் வந்து அசைவம் சாப்பிடுவார், ஆனால் கோடீஸ்வரர். இதில் யார் உயர்ந்தவர்னால் அந்த ஏழை தான் உயர்ந்தவர். ஏன்னா அது ஒரு உணர்வு. ஏன்னா அந்த கோடீஸ்வரரால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அந்த ஏழை செய்கிறார். கோடீஸ்வரரால் மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியல, அந்த கோடீஸ்வரரால், நான் குறிப்பிடுகிற அந்த கோடீஸ்வரரால் மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியல. ஆனால் இந்த ஏழையால் எனக்கு மாமிசம்னாலே பிடிக்காதுங்க, வாந்தி எடுத்துருவேன்னு சொல்கிறார். அப்போது அந்த கோடீஸ்வரரால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இவர் செஞ்சு காட்டுறார். அந்த வகையில் அந்த கோடீஸ்வரரை விட இந்த ஏழை வந்து உயர்ந்து விடுகிறார் அப்படிங்கிறது. அதனால் வந்து அதே மாதிரி வந்து சரி, சைவம் அசைவம் இதில் வந்து தானிய உணவு இருக்குல்ல, அதையும் சாப்பிடலைன்னா இன்னும் நீங்கள் உயர்ந்துருவீங்க.
நீங்கள் தானியம் இப்போ வந்து அசைவம் சாப்பிடுவது இழிவு நிலை. நீங்கள் அசைவம் சாப்பிடலை, இப்போ நீங்கள் உயர்ந்துடுறீங்க. அசைவம் சாப்பிடுகிறவர்கள் தாழ்ந்துடுறீங்க. இப்போ சைவத்தில் பார்த்தீங்கன்னா, சைவத்துலேயும் இப்போ வந்து தயிர் சாதம் அல்லது சாம்பார், வத்த குழம்பு இதெல்லாம் சைவம்தான். சோறு, இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சைவம்தான். இதையும் சாப்பிடக்கூடாது, தானியங்களையும் சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் மாமிசத்தை விட்டாச்சு, முட்டை, மீன்லாம் விட்டாச்சு, அதனால் நீங்கள் உயர்ந்துட்டீங்க. இன்னும் உயரணும் அப்படின்னா நீங்கள் தானியங்களை சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இது போன்று மைதா, இது போன்ற தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதன் மூலம் இன்னும் நீங்கள் உயர்ந்துருவீங்க. அப்போ இதில் யார் உயர்ந்தவர் அப்படின்னா, மனுஷங்களில் இப்போ யார் உயர்ந்தவர் அப்படின்னா, இந்த தானிய உணவுகள் சாப்பிடாம அரிசி, கேழ்வரகு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இந்த மாதிரி சைவ பிரியாணியாக இருக்கட்டும், அசைவ பிரியாணி, அது மாதிரி அரிசி உணவு, கேழ்வரகு உணவு, கோதுமை உணவு இதெல்லாம் சாப்பிடலன்னா அவர் மேலும் உயர்ந்தவராக மாறிவிடுகிறார். அதனால் மேலும் மேலும் உயர்ந்தவராக ஆகிவிடுகிறார். அது மாதிரி காய்கறி பொரியல் ஏதோ உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாரு. அப்போ அதை விட உப்பே பயன்படுத்தாத உணவுகளை ஒருத்தர் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பழங்கள், காய்கறிகள் பச்சையாகவும் உப்பு போடாமல் வேக வச்சு சாப்பிட்றாரு. உப்பு சேர்க்காமல் வேக வச்சு ஒருத்தர் சாப்பிட்றாரு. அப்படின்னா அவர் இன்னும் அதான் உயர்ந்த இடம். எதுனா உப்பே சேர்க்காமல் ஒருத்தர் வந்து காய்கறிகளை வேக வச்சு சாப்பிட்றாரு, பழங்களை சாப்பிட்றாரு, பச்சை காய்கறிகளை சாப்பிட்றாரு, பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், மூலிகைகள், கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்றாரு, பச்சையாவோ வேக வச்சா சாப்பிட்றாரு, ஆனால் உப்பு சேர்க்கறதில்ல அப்படின்னா அவர் தான் மிக மிக உயர்ந்தவர். அதுக்கு மேலே நீ வெறுமனே பழங்களை மட்டுமே நான் சாப்பிட்றேன், பச்சையாகவே சாப்பிட்றேன், நான் வேக வைக்கவே இல்லை, வெறுமனே எந்த உணவாக இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிட்றதில்ல, அதே நேரத்தில் காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் எல்லாத்தையும் பச்சையாகவே சாப்பிட்றேன்னா அதுவும் அதாவது மற்றவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயம். அது என்னால் முடியாது, இந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு இடம் தான் அது மேலும் உயர்ந்தது தான். மேலும் அது உயர்ந்தது தான். என்ன ரொம்ப உயரமாக போயிட்டால் நம்ம பழகுறதுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி உயர்ந்தவர்கள் இருக்கணும். இப்போ நம்ம உயர்ந்த இடத்துக்கு போயிட்டோம். இப்போ சைவ உணவு சாப்பிட்டா நம்ம உயர்ந்த இடத்துக்கு போயிடுவோம், அசைவம் சாப்பிட்டா தாழ்ந்த இடத்துக்கு போயிடுவோம். அப்படின்னா நம்ம உயர்ந்த இடத்துக்கு போனால் நாம் அங்கே போயிட்டு நமக்குன்னு பழகுவதற்கு வெஜிடேரியன் தேவை. சைவ உணவை பின்பற்றுகிறவர்கள் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட போய் நம்ம பழக முடியும், பேச முடியும், உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால் ரொம்ப உயரமான இடத்துக்கு போகும்போது இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, நம்ம தனிமைப்பட்டு விடுவோம். நம்மக்கிட்ட பழகுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் அதிகமாக கிடைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு, உணவுகளை பகிர்ந்து உண்பதற்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு சைவ உணவை பின்பற்றுகிறவர் சைவ உணவை பகிர்ந்து கொடுக்கலாம், ஆனால் அசைவ உணவை பின்பற்றுகிறவர் தனது உணவை சைவ உணவை பின்பற்றுகிறவருக்கு கொடுக்க முடியாது, வாங்கவும் மாட்டாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த உறவு முறையில் தனிமைப்பட்டு போயிடுவாங்க. ரொம்ப உயரமான இடத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு நாம் பழகுவதற்கு, பேசுவதற்கு ஆட்கள் கிடைக்காம போயிடும். பகிர்ந்து உண்பதற்கு, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்கள் கிடைக்காம, உறவுமுறை கிடைக்காம, நட்பு கிடைக்காம நம்ம தனிமைப்பட்டு விடுவோம். அந்த அச்சத்தில் தான் எல்லார் மாதிரியும் நம்ம இருந்துட்டு போயிடுவோம், எல்லார் மாதிரியும் நம்ம சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மாதிரியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நான் சைவம் அப்படின்னு சொன்னாக்கா தனிமைப்பட்டு விடுவோம், பெரும்பாலானவர்களிடம் தனிமைப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சமும் பெரிய தடையாக இருக்குது. சைவத்துக்கு மாறுவதற்கு அதுதான் மிகப்பெரிய தடையாக இருக்குது.